வெல்கம் டு ஜிபி சார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 டே 2 ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தோம்னா, ஒருத்தருக்கு 8 லிட்டர் தண்ணி தான் அப்படின்னு சொல்லி சபரி சொல்லியிருக்காரு. அவங்க ரம்யா வந்து அவங்களுக்கான 8 லிட்டர் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கறாங்க. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப தண்ணியோட அளவு வந்து குறைவா இருக்கு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாருக்கும் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குளிக்க பல் தேய்க்க இந்த மாதிரி தண்ணி எதுக்குமே இல்லை, ஸோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. அண்ட் வியானாக்கும் பிரவீன் ராஜுக்கும் ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, வியானா வந்து பிரவீன் ராஜ் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நான் பேசும்போது நீங்க வந்து அட்டென்ஷன் கொடுக்க மாட்டீங்க, இதுவே வேற யாராச்சும் பேசினா அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறீங்க, ஸோ நான் பேசும்போது அட்டென்ஷன் கொடுங்க, ஏன் வந்து எனக்கு அட்டென்ஷன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதை கேட்டதும் விஜய் பார்வதி வந்து இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, யாரா இருந்தாலும் அவங்க கருத்தை வந்து சொல்லதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரம்யா, ஜோ அண்ட் அரோரா இவங்க ரெண்டு பேரும் திவாகர் சாருக்கு வந்து டாஸ்க் கொடுக்கறாங்க. அப்போ அவங்க டாஸ்க் கொடுக்கும்போது அவர் கண்ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ கண்ட்ரிபியூட்னா என்ன அப்படின்னு சொல்லி அரோரா கிட்ட ரம்யா ஜோ கேட்கறாங்க. ஸோ அவங்க கண்ட்ரிபியூட்னா முட்டாள் மாதிரி அப்படி ஏதோ சொல்லிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி சொன்னோடனே உடனே இவங்களுக்கு கோவம் வந்து போய் அவர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சண்டை நடந்துக்கும் போது பிரவீன் ராஜ் வந்து அவரோட கருத்தை பதிவிட்டுறாரு. அப்போ வாட்டர்மெலன் சார் சொல்றாரு, இவர் இப்படித்தான் தேவையில்லாத விஷயத்துல வந்து இந்த மாதிரி பேசுவாரு, பிரவீன் ராஜ் பார்த்து சொல்றாரு. இந்த ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும் போது வாட்டர்மெலன் ஸ்டார் ரம்யாவை பார்த்து சொல்றத கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சவுண்டா சொல்றாரு. இதை கேட்டதும் அவங்களும் வந்து ரொம்ப டெம்பர் ஆகி அவங்களும் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சண்டை பெருசாயிடுது. உடனே வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ரம்யா பார்த்து நீ படிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுடுறாரு. உடனே அவங்க வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட்டா வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே திவாகரும் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. இப்படியே சண்டை போயிட்டு இருக்கும்போது எஃப்ஜே வராரு. எஃப்ஜே வந்து திவாகர் கிட்ட பேசும்போது திவாகர் கை நீட்டி பேசியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி கை நீட்டி பேசாதீங்கன்னு சொல்றதுக்கு பதிலா எஃப்ஜே வந்து வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும்போது கலையரசன் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்டையும் பார்வதி கிட்டையும் சொல்றாரு, இந்த மாதிரி இந்த சீசன்லயே 4 பேர் மட்டும்தான் மக்களுக்கு நல்லா ஃபெமிலியரா தெரிஞ்சவங்க. யாருன்னா திவாகர், கலையரசன், விஜய் பார்வதி, ரம்யா, இவங்களாம் தான் தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சாரி, எனக்கு தெரியாது. அண்ட் சூப்பர் டீலக்ஸ்ல இருக்க ஹவுஸ்மேட்ஸ் வந்து பிக் பாஸ் வீட்ல இருக்க ஹவுஸ்மேட்ஸ் வந்து கிளீனிங் ஒர்க் கொடுக்குறாங்க. அப்படி கிளீனிங் ஒர்க் கொடுக்கும்போது விஜய் பார்வதி கிட்ட நந்தினி வந்து ஒரு பொருளை காட்டி அது கிளீனா இல்லைன்னு சொல்றாங்க. உடனே விஜய் பார்வதி அது கிளீனா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நந்தினி அங்க இருந்து நந்தினி அதுல டஸ்ட் இருக்குன்றது காட்டுறாங்க. அப்படி காட்டும் போது நீங்க கிளாஸ் போடலையா அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி பார்த்து கேட்கறாங்க. ஸோ விஜய் பார்வதிக்கு அது ட்ரிகர் ஆகி கோவம் வந்துருச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒரு சண்டை ஒன்று போகுது. அண்ட் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு பிக் பாஸ் இந்த வீட்டுல ரூல் பிரேக் ஆயிருக்குன்னு சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கொடுத்த ட்ரிங்கிங் வாட்டரை சமையலுக்கு பயன்படுத்திருக்காங்க. ஸோ அதனால பிக் பாஸ் வந்து இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன பனிஷ்மெண்ட் பார்த்தோம்னா ஹவுஸ் ஸ்வாப்பிங், அதாவது சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து ஒரு பர்சன் பிபி ஹவுஸுக்கும், பிபி ஹவுஸ்ல இருந்து ஒரு பர்சன் சூப்பர் டீலக்ஸுக்கும் போயிடுவாங்க. சூப்பர் டீலக்ஸ்ல இருக்க ஹவுஸ் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி துஷாரா வந்து பிபி ஹவுஸ்க்கு அனுப்புறாங்க. அண்ட் பிபி ஹவுஸ்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி வியானாவை சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு அனுப்புறாங்க. வியானா பிரவீன் ராஜ் வச்சு கண்டென்ட் பண்ற மாதிரி வியானா பிரவீன் ராஜ் வச்சு கண்டென்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இல்ல இது எனக்கான ஆர்குமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. உடனே இன்னைக்கான ஸ்டோரியை வந்து நந்தினி, திவாகர் அண்ட் கேபி இவங்க 3 பேர் அவங்க ஸ்டோரி சொல்றாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா அது நமக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும்.
ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. தேங்க்யூ. ஓகே கைஸ், மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் GPC அரினா. தேங்க்யூ. See you. Bye bye.